ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் சோழனை தேண்டிக்கிட்டு இப்போ அங்கே ஊருக்கு கிளம்புறாங்க, நிலா ஊருக்கு. இப்போ பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு கடையை திறக்கிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாண்டியனும் பார்த்தா ஃபோனை விடாமல் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அட்டன் பண்ணி இப்போதைக்கு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோலாம் பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் பேசுகிறேன்னு ஒரே வார்த்தையில் கட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு கதையை அப்படியே கிரியேட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த பார்த்துட்டோமா அங்கே நிலாவோட ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. நிலா அங்கே பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா சோழன் அங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்க, தண்ணி வேணும்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிலாவோட அம்மா இருக்காங்கல்ல தேனு, அவங்க பார்த்தா அப்படியே ஒரு சீனை போட்டு ஒரு நடிகை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி மதி வந்து பால் கொடுக்குறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு, எனக்கெல்லாம் எது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நிலா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பா மனோகரும் அண்ணன் தாசும் வராங்க. வரும்போதே அப்படியே என்னமோ டென்ஷனாக இருக்க மாதிரி அந்த பூச்சாடியெல்லாம் எட்டி உதச்சிட்டு வந்து அவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நீ அங்கே போவேணா, நான் லீகலாக டிவைஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசி நிலாவோட மனசை அவங்க அப்பா மாற்றுறாரு. நிலாவும் பார்த்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் அந்த நிலாவோட ஊருக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்தும் பார்த்தோம்னா விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது வானதி கிட்டே வந்து இந்த மாதிரி பேசி கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஃபோனை போட்டு உடச்சி போடுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த மாதிரி ஃபோனை போட்டு உடச்சிவும் ஃபோன் ஆன் ஆகல, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. மறுபடியும் இவங்க அப்படியே கிளம்பி அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே அதாவது வந்து சோழனை அடைச்சி வச்சிருக்க இடத்துல இருக்க ஒரு ரவுடி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கிடைக்குது. சோழன் வந்து அந்த ஃபோன் மூலமாக பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் தான் ஆனால் அவ்வளோ இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அடுத்து பார்த்தோன்னா சேரனுக்கு பண்ணுறாங்க. சேரனும் 2 தடவை எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலை கேட்டு வந்தான், வேலை இல்லைன்னு சொன்னேன். அது மாதிரி ஏதோ கதையை ஓட்டுற மாதிரி கதையை ஓட்டுறாங்க. இப்போ பாண்டியன் ரொம்ப கோவமாக இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. திருப்பி ஃபோன் எடுங்கன்னு சொல்லி பாண்டியனும் பல்லவனும் சொல்கிறாங்க. இப்போ சேரன் வந்து சரின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணால் அப்போ தான் பேசுகிறாரு. இப்போ லவுட் ஸ்பீக்கரில் போட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விவரமும் சொல்லிடுறாரு. அந்த ஏரியாவுக்கு வந்து எப்படி வரணுங்கிற அந்த ரூட்டையும் சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் வேறு எதுவும் பேச முடியல சோழனால். சரின்னு சொல்லி சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேர் அந்த இடத்த எங்கே இருக்குன்னு தேடி அப்படியே கிளம்பி போகிறாங்க. அவரும் பார்த்தோம்னா அங்கே அந்த ஒரு ரவுடிங்கெலாம் திருப்பி வந்துட்டதுனால அதாவது சோழன் வந்து அந்த ஃபோன் அப்படியே காலில் வச்சு ஓரமாக தள்ளி விட்டு அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் இந்த ஃபோன் பேசின விஷயம் ரவுடிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட போது. இது வழக்கமாக நம்ம பல சீரியல் படத்தில் பார்த்தது தான். அதனால தான் வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லி இப்போ தாசும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனோகரும் சொல்ல போகிறாங்க, நிலாவோட அப்பாவும் அண்ணனும். அதனால் அவங்க வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் பார்த்தா இவங்க இடையில பார்த்துடுறாங்க. அந்த ப்ரொமோ தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவாக காட்டினாங்க. அதனால் நாளைக்கான எபிசோட் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு ஏதாவது சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா வேணால் நம்ம டுமாரோ ப்ரொமோ பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.